விசிடி நம்பர் 508 பாம்பே, முரளி டேட்டு 21/4/67, கிளாரிஃபிகேஷன் டேட்டு 30/8/2006. वाणी चल रही थी 21 अप्रैल 1967। दूसरे पेज के अंत में बात चल रही थी, मनुष्य कहते हैं अगर भगवान है तो यह काम करके दिखा दे। மனிதர்கள் சொல்றாங்க, ஒருவேளை பகவான்னா அப்போ இந்த வேலையை பண்ணி காமிக்கட்டும். मक्खी को जिंदा करके दिखावे। இப்போ இறந்து போயிருக்கிற ஈ இருக்குது, அதுக்கு உயிர் கொடுத்து காமிட்டோம். अरे अरे यह तो अपन को भगवान कहते ही नहीं है। இவரு தன்னை பகவான்னு சொல்லிக்கிறதே இல்ல. ये तो पतित ब्रह्मा है। இவரு பதித்த பிரம்மா இருக்காங்க. पतित के तन में आते हैं, பதித்த शरीरத்துல வராங்க. बाप खुद कहते हैं कि मैं पतित दुनिया, அப்பா சுயம் சொல்றாங்க, நான் பதித்த உலகம் और पतित शरीर में आता हूँ। பிறகு பதித்த शरीरத்துல வரேன். पावन तो कोई यहाँ इस शरीर में हो नहीं सकते। பாவனமாக இருக்கக்கூடியவங்க இங்க இந்த शरीरத்துல இருக்க முடியாது. और सन्यासी तो और ही पतित हैं। பிறகு சன்னியாசிகள் இன்னமும் பதித்தமானவங்க ஆயிருக்காங்க. जो परमात्मा को सर्वव्यापी कह देते हैं। யாரு பரமாத்மாவை சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. कहते हैं जिधर देखो परमात्मा ही परमात्मा है। சொல்றாங்க, எங்க பார்த்தோம்னாலும் அங்க வெறும் பரமாத்மா தான் இருக்காங்க தென்படுறாங்க. तो परमात्मा बाप को सर्वव्यापी कहने वाले पाप आत्मा हुए ना। அப்போ பரமாத்மா அப்பாவை சர்வவியாபின்னு சொல்லக்கூடியவங்க பாப்ப ஆத்மாக்கள் ஆனாங்க இல்லையா? क्योंकि सबका पाप कराते हैं। ஏன்னா எல்லாரது கூடயும் பாவத்தை செய்ய வைக்கிறாங்க. எல்லாருக்கு கூடயும் बुद्धि भटकाए देते हैं। புத்திய அலைய வச்சிடுறாங்க. एकाग्र करने के निमित्त नहीं बनते हैं। ஒரு நிலைப்படுத்துறதுக்காக நிமித்தம் ஆகிறது இல்ல. और ये तो अपन को भगवान कहते ही नहीं है। பிறகு இவங்க தன்னை பகவானன் சொல்லிக்கிறதே இல்ல. ये तो साफ कहते हैं मैं भी पतित हूँ। இவங்க கிளியராக சொல்றாங்க, நானும் கூடயும் பதித்தான் இருக்கேன். जब पावन बनेंगे எப்போ பாவனம் ஆகுவீங்களோ तो फरिश्ता बन जाएंगे। அப்போ ஃபரிஸ்தா ஆயிடுவீங்க. फरिश्ता बनेंगे எப்போ ஃபரிஸ்தா ஆகுவீங்களோ तो देखने से ही लोगों को आवेगा। அப்போ பாக்குறதுனாலயே ஜனங்களுக்கு இது தென்படும். इनका फर्श की दुनिया वालों से कोई रिश्ता नहीं है। இவங்களோட உறவுன்றது இந்த பூமி மேல இருக்கக்கூடியவங்க கூட எந்த விதமான உறவு கூடயும் இல்லன்னு. 21 अप्रैल 1967 की वाणी का तीसरा पेज। तुम भी पवित्र फरिश्ता बन जाएंगे। நீங்க கூடயும் தூய்மையான ஃபரிஸ்தா ஆயிடுவீங்க. तो मूल बात है அப்போ மூலமான விஷயமா இருக்கு, कि हम पावन कैसे बने। நம்ம பாவனை எப்படி ஆகுறது? इसके लिए याद बहुत जरूरी है। இதுக்காக நினைவு ரொம்ப அவசியமானதா இருக்குது. बहुत हैं जो समझते हैं कि हम तो शिव बाबा को ही याद में रहते हैं। நிறைய பேர் இப்படி இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம சிவபாபாவோட நினைவுல தான் இருக்கிறோன்னு.
हमको तो याद है ही है। நமக்கு நினைவென்றது இருக்கதா செய்து बाप कहते हैं ये सब गपूड़े हैं। அப்பா சொல்றாங்க இது எல்லாமே வீணான விஷயங்களா இருக்கு, इसमें तो बहुत पुरुषार्थ करना है। இதுல ரொம்ப புருஷார்த்தத்தை செய்யணும்। इसके लिए मूल बात है இதுக்காக மூலமான விஷயமா இருக்கு, सवेरे उठकर अपन को आत्मा समझ करके बैठ जाना। காலையில எஞ்சி தன்னை ஆத்மா நினைச்சுக்கிட்டு உட்காருறது, पक्का फाउंडेशन डालना है। பக்கா ஃபவுண்டேஷனை போடணும், रूह ज्ञान करनी है। ஆன்மீக உரையாடல செய்யணும்। आत्मा ही तो बात करती है ना। ஆத்மா தானே பேசுது। अभी तुम देही अभिमानी बनते हो। இப்ப நீங்க ஆத்மாபிமானிகளாக ஆகுறீங்க। जो भी कोई है अगर कोई का कल्याण करते हैं இப்ப யாரெல்லாம் இருக்காங்க அவங்களது ஏதாவது நன்மை செய்றீங்கன்னா तो उनकी महिमा गाई जाती है। அப்போ அவங்களோட மகிமைய, இப்போ யாரு நன்மையை செய்யறாங்களே அவங்களோட மகிமைய பாடப்படுகிறது। अगर कल्याण ही नहीं करते, ஒருவேளை நன்மையே செய்யலன்னா कल्याण ही करते தீமையா தான் செய்யறாங்க, तो उनकी महिमा क्यों गाई जाएगी। அப்போ அவங்களோட மகிமையை ஏன் பாடுவாங்க। वो होती है देह अभिमान की महिमा। அதா இருக்குது தேக அபிமானத்தினோட மகிமை। उसको ग्लानी कहेंगे। அதுக்கு நிந்தனன்னு சொல்லுவாங்க। ये तो है निराकार परमपिता परमात्मा की महिमा। இதா இருக்குது நிராகார் பரம்பிதா பரமாத்மாவினோட மகிமை। और उस महिमा को तुम ही समझते हो। பிறகு அந்த மகிமைய நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க। इन शास्त्रों आदि में तो नंबर 1 झूठे है। இந்த சாஸ்திரம் இதெல்லாமே என்னன்னா இதுல நம்பர் 1 பொய் இருக்குதுன்னு சொல்றாங்க। व्यास जिनको भगवान कहते हैं, வியாசன் யார பகவான் சொல்றாங்க, उन्होंने क्या क्या बैठ करके गपोड़े मारे। அவங்க ஏதெல்லாம் உட்காந்து கதைய விட்டு இருக்காங்க। इन गपोड़ों से இந்த வீணான விஷயங்கள் மூலமாக सीढ़ी और ही नीचे उतरते गए। இந்த ஏணி என்ன இருக்குதோ இந்த படியால நீங்க இன்னும் கீழே இறங்கி வந்திருக்கீங்க। ये सीढ़ी का ज्ञान भी और कोई की बुद्धि में होगा नहीं। இந்த சீடியினோட இந்த ஞானம் என்றது வேற யார் கையில கூடயும் இல்ல। कि हम 84 जन्म कैसे लेते हैं। நாம 84 ஜென்மங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்னு 84 जन्म लेते हैं 84 ஜென்மங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா और जन्म बाई जन्म नीचे उतरते आते हैं। பிறகு ஒவ்வொரு ஜென்மத்துக்கு பிறகு நீங்க கீழே இறங்கிட்டே போகிறீங்க। अभी तो पाप का घड़ा ही भर गया। இப்போ பாவத்தினோட கொடைய நிறைஞ்சிடுத்து। तो ये घड़ा साफ कैसे हो। அப்போ இந்த ஒரு பானை என்றது அந்த கடான்னா அந்த பானைக்காக சொல்வாங்க। இப்போ பாவத்தினோட பானை நிறைஞ்சிடுச்சு, இந்த பாவத்தினோட பானை என்றது எப்படி இது கிளியர் ஆகுறது। कौन सा घड़ा। எந்த பானை। ये बुद्धि रूपी घड़ा இந்த புத்தி ரூபமான கடா அப்படின்னா பானை पाप में हो गया है, इसलिए बाप को बुलाते हैं। பாவமயமாக ஆயிடுச்சு, அதனாலதான் அப்பாவை கூப்பிடுறாங்க। क्या करके வந்து हम पतित बुद्धि आत्माओं को पावन बनाओ।
பத்தித்த புத்தியா இருக்கிற நம்மள பாவனமாக ஆக்குங்க. बुद्धि ही 1000 नियामत है. புத்தி தான் 1000 மடங்கு கொடுத்திருக்கிற ஒரு வரமா இருக்குது. बुद्धि पावन बन जाए புத்தி பாவனம் ஆயிடுச்சுன்னா तो मन को पूरा कंट्रोल में कर सकती है. அப்போ மனத முழுமையாக கண்ட்ரோல்ல பண்ணிக்கலாம். मन कंट्रोल हो जाए மனது கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா तो सत संकल्प ही करेगा. அப்போ நல்ல சங்கல்பங்கள் தான் செய்யும். कोई दुष्ट संकल्प नहीं होगा. எந்த கெட்ட சங்கல்பங்கள் கூடயும் இருக்காது. और संकल्पों से ही सृष्टि रची जाती है. பிறகு சங்கல்பங்கள் மூலமா தான் சிருஷ்டி உருவாகப்படுகிறது. अपनी अपनी सृष्टि அவங்க சிருஷ்டி को रचना அத படைக்கிறது. अपनी सृष्टि को बिगाड़ना தன்னோட சிருஷ்டிய கெடுத்துக்கிறது. अपनी सृष्टि की श्रेष्ठ पालना करना தன்னோட சிருஷ்டியினோட உயர்ந்த பாலனைய செய்யுது. ये सब अपने हाथ की बात है. இதெல்லாம் தன்னோட கையில இருக்குது. इसमें भगवान भी कुछ नहीं कर सकता. இதுல பகவான் கூட எதுவுமே செய்ய முடியாது. भगवान तो आते ही है பகவான் வருதே जो उनको बुलाते हे पतित पावन आओ. அவங்கள என்ன கூப்பிடுறீங்களோ ஹே பतित पावन வாங்கன்னு निश्चय है, विश्वास है, நிச்சயம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. तब तो बुलाते हैं. அப்போதானே கூப்பிடுறீங்க. जो पति से पावन बनते ही नहीं யாரு பத்தித்தர்ல இருந்து பாவன ஆகிறதே இல்லையோ वो बुलाते भी नहीं. அவங்க கூப்பிடுறது கூடயும் இல்ல. तो बाप आते हैं बुद्धि साफ करने के लिए. இப்ப அப்பா வராங்க புத்திய கிளியர் பண்றதுக்காக. इसलिए बाप को बुलाते हैं. அதனாலதான் அப்பாவை கூப்பிடுறீங்க. तुम तो हो पांडव संप्रदाय. நீங்க ஆயிருக்கீங்க பாண்டவ சம்பிரதாயம். क्या என்ன पंडे के पुत्र हो. பண்டாவினோட குழந்தைகள் ஆயிருக்கீங்க. सब कोई पंडे के पुत्र नहीं है. எல்லாருமே பண்டாவோட குழந்தைகள் இல்ல. कौन है? யாரு पंडे के पुत्र नहीं है तो कौन है? பண்டாவோட குழந்தைகள் இல்லன்னா யாரா இருக்கீங்க? गुरु संप्रदाय. குரு சம்பிரதாயம். उनको घमंड है அவங்களுக்கு திமிர் இருக்கு. कि हम जो करेंगे सो होगा. நாம என்ன செய்வோமோ அதேதான் ஆகும்னு சொல்லி. अपनी करनी के ऊपर उनको बहुत विश्वास है. அவங்க என்ன வேலைய செய்யறாங்களோ அது மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ये नहीं समझते இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல. कि अच्छे और बुरे कर्म करना कौन सिखाता है. நல்லது இல்லன்னா கெட்ட செயல்கள் செய்யறது யார் கத்து கொடுக்கறாங்க என்றது. वो समझते हैं हम जैसा करेंगे அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம எப்படி செய்யறோமோ वैसी ही दुनिया बनेगी. அப்படிப்பட்ட உலகம் தான் உருவாகும். हम दुनिया को बनाने वाले हैं. நம்ம உலகத்தை உருவாக்க கூடியவங்க ஆயிருக்கிறோம். हम एटम बम बना करके நம்ம ஆட்டம் பாம்ஸ உருவாக்கி दुनिया का विनाश करने वाले हैं. உலகத்தை விநாசம் செய்யக்கூடியவங்க ஆயிருக்கோம். सब कुछ करता धरता अपने को ही समझते हैं. இப்ப எல்லாம் செய்யக்கூடியவங்க எல்லாமே தன்னையே நினைச்சுக்கிறாங்க. ऐसे हैं कुरु की औलाद कौरव. இப்படி இருக்காங்க குருவினோட குழந்தைகள் கௌரவர்கள். और तुम हो पांडव. பிறகு நீங்க ஆயிருக்கீங்க பாண்டவர்கள்.
और विदेशी, பிறகு விதேசிகள். ये तो भारतवासियों की बात हुई. இது பாரதவாசிகளினோட விஷயமாச்சு. और विदेशी है यादव संप्रदाय. பிறகு விதேசிகள் ஆயிருக்காங்க யாதவ சம்பிரதாயத்தினர்கள். यदुवंशी कहा जाता है. யதுவம்சின்னு சொல்லப்படுகிறாங்க. बड़े अहंकारी है. ரொம்ப அகங்காரிகள் ஆயிருக்காங்க. तुमने यादव हो நீங்க யாதவர்களும் இல்ல, न कौरव संप्रदाय हो. பிறகு கௌரவ சம்பிரதாய கூடயும் இல்ல. तुम तो पंडे के पुत्र हो. நீங்க பண்டாவோட குழந்தைகளா இருக்கீங்க. ऊंचे से ऊंचे पंडा आया हुआ है ऊंचे से ऊंचे धाम में ले जाने के लिए. உயர்ந்ததிலும் உயர்ந்த பண்டா வந்திருக்காங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமத்துக்கு அழிச்சிட்டு போகிறதுக்காக. तुम रिलीजियो भी हो और पॉलिटिकल भी हो. நீங்க ரிலீஜிய எப்படின்னா நீங்க இந்த தர்மத்தை ஆன்மீக விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் ஆயிருக்கீங்க. பிறகு அந்த அந்த ஆட்சி செய்யறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க இருக்கீங்க. और सब तो रिलीजन की बात ही समझाते हैं. மத்த எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா தர்மத்தினோட விஷயத்தை தான் சொல்றாங்க. पॉलिटिक्स नहीं बताते. பொலிட்டிக்ஸ் பத்தி சொல்லுறது இல்ல. இந்த அரசியல பற்றி இந்த ராஜ செய்யறாங்களே அத பற்றி சொல்லுறது இல்ல. बाप तो आकर के तुमको राजा ही देते हैं. அப்பா வந்து உங்களுக்கு ராஜாங்கத்தை கொடுக்கறாங்க. इसलिए ऊंची थी ऊंची पॉलिटिक्स बताते हैं. அதனாலதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பொலிட்டிக்ஸ சொல்றாங்க. क्या है ऊंची थी ऊंची पॉलिटिक्स? என்ன இருக்குது உயர்ந்ததிலும் உயர்ந்த பொலிட்டிக்ஸ்? அந்த ராஜ்யம் செய்யக்கூடிய விஷயம். बाहुबल से कोई भी विश्व का राजा नहीं बन सकता. இந்த உடல் பலத்தினோட ஆதாரப்படி யாருமே உலகத்துக்கு ராஜா ஆக முடியாது. योग बल से अहिंसा के बल से யோக பலம் மூலமாக அஹிம்சாயினோட பலம் மூலமாக और वो भी डबल अहिंसा के बल से அது கூடயும் டபுள் அஹிம்சையினோட பலம் மூலமாக विश्व का राजा बन सकता है. உலகத்துக்கு ராஜா ஆகலாம். दूसरा कोई इन बातों को समझा ही नहीं सकता. வேற யாருமே இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. बाकी वो धर्म स्थापन करने वाले क्या करते हैं? மற்றபடி அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? वो तो खुद भी ऊपर से नीचे आते हैं அவங்க சுயம் கூடயும் மேலிருந்து கீழே வராங்க. और नीचे ही गिरते जाते हैं. பிறகு கீழே விழுந்துட்டே வராங்க. उनके फॉलोअर्स भी அவங்களோட ஃபாலோவர்ஸ் उनके पिछाड़ी அவங்களுக்கு பின்னாடி नीचे आते हैं और नीचे गिरते जाते हैं. கீழே வராங்க பிறகு கீழே விழுந்துட்டே போறாங்க. फॉलोअर्स को भी नीचे गिरना ही है. ஃபாலோவர்ஸ்க்கு கூடயும் கீழே விழுந்துதான் தீரணும். और बाप பிறகு அப்பா बाप ऊपर से नीचे तो आता है. அப்பா மேலிருந்து கீழே வந்துதான் தீர்றாங்க. पतित दुनिया में आता है पतित शरीर में आता है. பதித்த உலகத்துல வராங்க பதித்த शरीरத்துல வராங்க. परंतु पतित बुद्धि नहीं बनता. ஆனா பதித்த புத்தி ஆகிறது இல்ல. नीचे आने के बावजूद கீழே வந்ததுக்கு பிறகு கூடயும் पतित तन में आने के बावजूद பதித்த शरीरத்துல வந்ததுக்கு பிறகு கூடயும் बुद्धि योग से ऊंची स्टेज में रहता है. புத்தியோகம் மூலமாக உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க.
இருப்பாங்க. इसलिए बाप को फॉलो करने वाले बच्चे भी அதனால அப்பாவை ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைகள் கூடயும் नीचे नहीं गिरते हैं, கீழே வீழ்றது இல்ல, ऊंचे स्टेज में जाते हैं. உயர்ந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. वो धर्म पिताएं कोई मोक्ष थोड़ा ही देते हैं. அந்த தர்ம பிதாக்கள் மோட்சம் அப்படின்னா முக்தி என்றது கொடுக்கறது இல்ல. समझते हैं இப்படி நினைச்சுக்கிறாங்க कि हमारा गुरु पार निर्वाण गया, நம்மளோட குரு பார நிர்வாணத்துக்கு போனாங்க. लेकिन पार निर्वाण कोई जाते थोड़े ही है. அப்போ அந்த பரந்தாமத்துக்கு போகிறாங்களா என்ன? बाप ही पिछाड़ी में आकर के அப்பாதான் கடைசிக்கு வந்து सबको पवित्र बना करके ले जाते हैं. எல்லாருக்குமே எல்லார கூடயும் பவித்திரமாக ஆக்கி அழைச்சிட்டு போகிறாங்க. उनमें चाहे दूसरे धर्म के धर्म पिताएं हो, இப்போ அதுல மத்த தர்மத்தினோட தர்ம பிதாக்கள் இருக்கலாம், चाहे अपने धर्म के संग के रंग में आने वाले, இல்லன்னா தன்னோட தர்மத்தினோட சங்கத்தினோட சாயத்துல வரக்கூடியவங்க, देवात्माएं हो தேவாத்மாக்கள் இருக்கலாம், अथवा धर्म पिताओं के फॉलोअर्स हो. இல்லன்னா தர்ம பிதாக்களோட ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். सबको ऊंची स्टेज में ले जाते हैं. எல்லார கூடயும் உயர்ந்த ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. अभी बाप तुमको चढ़ती कला में ले जा रहे हैं. இப்போ அப்பா உங்களை ஏறுங்கலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. गाते भी हैं, பாடவும் செய்றாங்க. चढ़ती कला तेरे बहाने सर्व का भला. இப்போ உன்னோட ஏறுங்கலை ஆகுறதுனால எல்லாருக்குமே நன்மை ஏற்படுது. உன்னால तेरे मना உன்னாலனா तेरे मना क्या? உன்னோடதுன்னா என்ன? शिव बाबा का कभी अकल्याण भी होता है क्या? சிவ பாபா எப்பாவது தீமை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களா? चढ़ती कला और उतरती कला में कौन आता है? இப்போ ஏறுங்கலை பிறகு இறங்குங்கலைல யார் வராங்க? ब्रह्मा आता है. பிரம்மா வராங்க. उनके लिए बोला है அவங்களுக்காக சொல்லிருக்காங்க. कि जब चढ़ती कला होती है எப்போ ஏறும் கலை ஆகுதோ तो उनके बहाने सबकी चढ़ती कला हो जाती है. அவங்களால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே நன்மைன்றது ஏற்படுது. परंतु कोई अर्थ थोड़ा ही समझते हैं. ஆனா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? महिमा तो बहुत करते हैं. மகிமைன்றது ரொம்ப செய்றாங்க. जैसे कहते हैं अकाल तख्त पर बैठा है. எப்படி சொல்றாங்க? அகால் தக்த் அப்படின்னா அவினாஷி சிம்மாசனத்து மேல உட்கார்ந்து இருக்காங்க. तख्त कैसा है? இப்போ அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கு? अकाल है. அகாலா இருக்குது. उसे कोई काल खा नहीं सकता. அது என்னன்னா எந்த காலம் கூடயும் மரணம் என்றது சாப்பிட முடியாது. आत्मा का तख्त है. ஆத்மாவோட சிம்மாசனம் இருக்குது. समझते हैं उस अकाल तख्त पर पुलिस पहुंच नहीं सकती. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த அகால் தக்த் இருக்கு இல்லையா, அதுல அங்க போய் போலீஸ்காரங்க அங்க போய் சேர முடியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. कौन समझते हैं? யார் நினைச்சுக்கிறாங்க இப்படி? सिख लोग. சிக்கு ஜனங்க இப்படி நினைச்சுக்கிறாங்க. अमृतसर में அமிர்த்சர்ல स्वर्ण मंदिर बनाया हुआ है தங்க கோயில் உருவாக்கி இருக்காங்க. और वहाँ अकाल तख्त रखा हुआ है. பிறகு அங்க அகால் தக்து வச்சிருக்காங்க.
அந்த சிம்மாசனத்தை வச்சிருக்காங்க. बाप ने समझाया है அப்பா புரிய வச்சிருக்காங்க. अकाल तो आत्मा है, அகால் என்றது ஆத்மா இருக்குது. जिसको कोई काल खा नहीं सकता. இதுக்கு எந்த காலம் கூடயும் சாப்பிட முடியாது. आत्मा कभी मरती नहीं, ஆத்மா எப்பவுமே இறந்து போகிறதில்ல. आत्मा काटी नहीं जा सकती, ஆத்மாவை கட் பண்ணறதில்ல. आत्मा जलती नहीं. ஆத்மாவை கட் பண்ண முடியாது. ஆத்மா எப்பவுமே எரிஞ்சு போகாது. आत्मा अविनाशी है, ஆத்மா அவினாஷியா இருக்கு. और उनका ये भ्रकुटी तख्त है. பிறகு அவங்களோட இந்த இருபுருவம் என்ன இருக்குதுன்னா சிம்மாசனமா இருக்குது. कैसी कुटी है? எப்படிப்பட்ட சிம்மாசனமா இருக்குது? भ्रकुटी நிறைஞ்சிருக்கிற சிம்மாசனம். बड़ी पूरी कुटी है. நிறைஞ்சிருக்கிற சிம்மாசனம். क्या? அந்த ஒரு காட்டேஜ் ஆயிருக்கு. நிறைஞ்சிருக்கிற காட்டேஜ் ஆயிருக்கு. नील कुटी नहीं है. நில் இருக்கக்கூடிய காட்டேஜ் இல்ல. எதுவுமே இல்லாத காட்டேஜ் இல்ல. वो साधु सन्यासी तो कुंभक चढ़ाए लेते हैं. அந்த சாது சன்னியாசிகள் கும்பக்க பண்றாங்க. அப்படின்னா மூச்சிய இழுத்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்காருவாங்க. मन बुद्धि से नील में चले जाते हैं. மனபுத்தி மூலமாக நில்லுக்கு போயிடுறாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத நிலத்துக்கு போயிடுறாங்க. और ये कुटी तो ஆனா இந்த ஒரு காட்டேஜ் बड़ी पूरी है. நிறைஞ்சிருக்கிற காட்டேஜ் ஆயிருக்கு. क्यों? ஏன் क्यों बड़ी पूरी है? ஏன் நிறைஞ்சிருக்குது? क्योंकि मुकर्रर रत है. ஏன்னா முக்கர ரத்தம் ஆயிருக்குது. मुकर्रर रत होने के कारण முக்கர ரத்தம் ஆயிருக்கிற காரணத்தினால बड़ी पूरी कुटी है. நிறைஞ்சிருக்கிற காட்டேஜ் ஆயிருக்கு. अविनाशी आत्मा है. அவினாஷி ஆத்மா இருக்கு. और 500 करोड़ अविनाशी आत्मा नहीं है क्या? அப்போ மத்த 500 கோடி ஆத்மாக்கள் அவினாஷி ஆத்மாக்கள் இல்லையா? है? और आत्माएं மத்த ஆத்மாக்கள் ऑल राउंड पार्ट पूरा नहीं बजाती. ஆல்ரவுண்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆக செய்யறதில்ல. कोई 83 जन्म का पार्ट बजाती है. ஒரு சில பேரு 83 ஜென்மங்களினோட பாட்டை செய்யறாங்க. एक जन्म नील में रहती है. ஒரு ஜென்மம் நில்ல இருப்பாங்க. कोई और कम पार्ट बजाती है. சிலர் இன்னும் கம்மி பாட்டை செய்யறாங்க. बाकी पूरा 84 जन्म மற்றபடி முழுமையாக 84 ஜென்மங்கள் पूरा ही 5000 वर्ष முழுமையாக 5000 வருஷங்கள் अविनाशी रूप में सच चक्र में पार्ट बजाता रहे. அவினாஷி ரூபத்துல இந்த சிருஷ்டில பாட் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ऐसी कोई आत्मा नहीं है. இப்படிப்பட்ட எந்த ஆத்மாவும் இல்ல. और जो है பிறகு யார் இருக்காங்களோ उसका नाम देते हैं परमात्मा. அவங்களுக்கு பேரை கொடுக்கறாங்க பரமாத்மா. परम पार्टधारी आत्मा. பரம் பாட்தாரி ஆத்மா. इतना बड़ा पार्ट उनका है, எந்த அளவுக்கு பெரிய பாட்டு அவங்களோடது இருக்கோ उतना बड़ा पार्ट அந்த அளவுக்கு பெரிய பாட்டு 84 के चक्र में और कोई का हो नहीं सकता. 84 ஜென்மங்களினோட சக்கரத்துல வேற யாருதுமே இருக்க முடியாது. उसे कहते हैं हीरो पार्टधारी. அவங்களுக்கு சொல்றாங்க ஹீரோ பாட்தாரி. तो बड़ी पूरी कुटी है. அப்ப நிறைஞ்சிருக்கிற காட்டேஜ் ஆயிருக்கு.
काल कब खाता नहीं है, காலம் எப்பவுமே சாப்பிடாது. मना அப்படி என்ன? इस सृष्टि में काल होता है இந்த சிருஷ்டில காலம் இருக்குமா? या इस सृष्टि से जो परे है, இல்லன்னா இந்த சிருஷ்டிலிருந்து தனிப்பட்டது என்ன இருக்கு? परमधाम, பரந்தாமம், वहाँ काल होता है. அங்க காலம் என்றது இருக்குமா? इस सृष्टि पर काल होता है. இந்த சிருஷ்டில காலம் என்றது இருக்கும். काल माना समय, காலம்னா நேரம், टाइम. டைம். सबको काल खाता है. எல்லாருக்குமே காலம் என்றது சாப்பிடுறது. रोजमर्रे की जिंदगी में तो काल खाता ही है. இப்போ இந்த டெய்லி லைஃப்ல என்ன ஆகுதுன்னா காலம் என்றது சாப்பிட்டதா செஞ்சுட்டு இருக்குது. लेकिन जब ஆனா எப்போ सारी सृष्टि का विनाश होता है, முழு சிருஷ்டினோட விநாசம் ஆகுது இல்லையா, அப்போ तो महाकाल प्रत्यक्ष होता है. அப்போ மகாகாலன் பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. जो सबको काल के गाल में ले जाता है. யாரு எல்லார கூடயும் காலத்தினோட அந்த வாய்க்கு எடுத்துன்னு போறாங்க. कहते हैं कालों का काल, சொல்றாங்க காலனுக்கு காலன் महाकाल. மகாகாலன். आत्मा को एक शरीर छोड़ करके जा करके दूसरा लेना होता है. ஆத்மாக்கு ஒரு சரீரத்தை விட்டு போய் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். बाकी ऐसे नहीं है மற்றபடி இப்படி இல்ல कि धर्मराज के दूत कोई लेने के लिए आते हैं. தர்மராஜனோட அந்த தூத் இருப்பாங்க இல்லையா, தர்மராஜ் கூட இருக்கக்கூடியவங்க, அவங்க அழிச்சிட்டு போகிறதுக்காக வருவாங்க என்றதில்ல. वो सब बकवाद है. அதெல்லாமே வீணான விஷயமா இருக்குது. तुमको तो कोई भी दुख नहीं है. உங்களுக்கு எந்த துக்கமும் இல்ல. औरों को तो कितना डर लगा रहता है. இப்ப மத்தவங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்குது. तुम तो जानते हो, உங்களுக்கு தெரியும், आत्मा शरीर छोड़ती है जाकर के दूसरा लेती है. ஆத்மா சரீர விட்டு போய் இன்னொரு ஜென்மத்தை எடுத்துக்குது. इसमें रोने पीटने की कोई दरकार नहीं. இதுல அழுகிற விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு சொல்றாங்க, அவசியம் இல்ல. और हम आत्माएं भाई भाई है, பிறகு ஆத்மாக்களா இருக்கிற நாம சகோதரர்களா இருக்கிறோம். ये भी तुम जानते हो. இது கூட உங்களுக்கு தெரியும். और कोई की बुद्धि में नहीं है कि हम आत्माएं कैसे कैसे भाई भाई है. வேற யாரோட புத்திலையும் இல்ல நம்ம ஆத்மாக்கள் எப்படி சகோதரர்கள் ஆயிருக்கிறோம்னு. गाते भी रहते हैं, பாடவும் செஞ்சுட்டு இருப்பாங்க. आत्मा परमात्मा अलग रहे बहुकाल. ஆத்மா பரமாத்மா நீண்ட கால வரைக்கும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. बहुकाल माना कितना काल? ரொம்ப காலம் அண்ணா, எவ்வளவு காலம்? कौन सी आत्मा? எந்த ஆத்மா? बहुकाल. ரொம்ப காலம் அண்ணா. और कौन कौन सी आत्माएं कम काल? பிறகு எந்த ஆத்மாக்கள் கம்மி காலம்? कुछ हिसाब तो होगा ना. ஏதாவது கணக்கு இருக்கோ இல்லையா? बाप आकर के कहाँ मिलते हैं? அப்பா வந்து எங்க கிடைக்கிறாங்க? ये कोई को पता थोड़ी है. இத பற்றி யாருக்காவது தெரியுமா என்ன? अभी तुमको हर बात की साथ समझानी मिलती है. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கூடயும் புரிய வச்சிட்டு இருக்காங்க.
जब से तुमको समझानी मिलती है तुम सुनते ही आते हो। எப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறதோ அப்போலிருந்து நீங்க கேட்டுட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க. यहाँ कोई किताब आदि का ज्ञान नहीं है। இங்க புக்ஸினோட ஞானம் ஒண்ணுமே இல்ல. वो पुस्तकों का ज्ञान அந்த புக்ஸினோட ஞானம் लिमिटेड है லிமிட்டடா இருக்கு. और ये तो अथाह ज्ञान है। பிறகு இது எந்த ஞானம் இருக்குதோ இது மிக பெரிய ஞானம். அப்படின்னா ரொம்ப அளவுக்கு மீறி இருக்கக்கூடிய ஞானம். सागर के लिए कहते हैं அபாரமானதா இருக்குது. கடலுக்காக சொல்றாங்க. आज तक सागर की गहराई को कोई नहीं नाप सका। இன்னைக்கு வரைக்கும் கடலோட மெஷர்மெண்ட்ன்றது யாரால கூடயும் எடுக்க முடியல. அளவுன்றது யாரால கூடயும் எடுக்க முடியல. ये भी ज्ञान सागर है। இவங்க கூடயும் ஞான கடல் ஆயிருக்காரு. हाँ ஆமா. तुम किताब आदि उठाते हो நீங்க புக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, तो रेफर करते हैं। அப்போ ரெஃபர் பண்றாங்க. वो भी समझाने के लिए रेफर करते हैं। அது கூடயும் புரிய வைக்கிறதுக்காக ரெஃபர் செய்றாங்க. ये गीता है नंबर 1 माई बाप। இந்த கீதா இருக்குது நம்பர் 1 அம்மா அப்பா. अगर ये गीता झूठी हो जाती है ஒருவேளை இந்த கீதா பொய் ஆயிடுச்சுன்னா तो बाकी सारी रचना झूठी हो जाती है। மற்றபடி எல்லா படைப்பு பொய் ஆயிடும்னு சொல்றாங்க. क्योंकि रावण की रचना हो गई, ஏன்னா ராவணனோட படைப்பு ஆயிடுச்சு. व्यभिचारी रचना हो गई, வெபிச்சாரி படைப்பு ஆயிடுச்சு. रावण की रचना सारी झूठी ही झूठी। ராவணனோட படைப்பு எல்லாமே பொய்யானதா இருக்குது. बैंड भी है, மகிமா கூடயும் இருக்கு. झूठ की झूठी ही झूठ, सच की रखती नहीं। வெறும் பொய் தான், உண்மை என்றது கொஞ்சமும் இல்லன்னு. ये सब प्रैक्टिकल बातें हैं। இதெல்லாமே பிராக்டிக்கலான விஷயங்கள் ஆயிருக்கு. क्या என்ன कि गीता जब झूठी गीता बनती है கீதா எப்போ பொய்யான கீதா ஆகுதோ तो झूठ ही झूठ सामने आता है, அப்போ வெறும் பொய் தான் முன்னாடி வருது. सच की रखती भी नहीं सामने आती। உண்மை என்றது கொஞ்சம் கூடயும் முன்னாடி வருதில்ல. लोग वंडर खाते हैं, ஜனங்களுக்கு ஆச்சரியமாகுது. ऐसा कैसे हो सकता है? இப்படி எப்படி ஆக முடியும்னு. बाप सच्चा है அப்பா உண்மையானவர், तो सच्ची रचना रचते हैं। அப்போ உண்மையான படைப்பை படைக்கிறாங்க. रावण झूठा है ராவணன் பொய்யானவன் ஆயிருக்கான், तो झूठी रचना रचता है। அப்ப பொய்யான படைப்பை படைக்கிறான். झूठी गीता से 2500 वर्ष में பொய்யான கீதா மூலமாக 2500 வருஷம் வரைக்கும் स्वर्ग से क्या बन जाता है? ஸ்வர்கத்திலிருந்து என்ன ஆயிடுது? नरक बन जाता है। நரகம் ஆயிடுது. और बाप जो सच्ची गीता रचते हैं பிறகு அப்பா என்ன உண்மையான கீதாவை படைக்கிறாங்க. उस सच्ची गीता से அந்த உண்மையான கீதா மூலமாக 1 सेकंड में ஒரு செகண்ட்ல स्वर्ग बन जाता है। ஸ்வர்கம் ஆகுது. ब्रह्मा से विष्णु बनने में कितना टाइम लगता है? பிரம்மால இருந்து விஷ்ணு ஆகுறதுல எவ்வளவு டைம் ஆகுது? 1 सेकंड लगता है। ஒரு செகண்ட் ஆகுது. तो बाप सच बताते हैं। அப்போ அப்பா உண்மையான விஷயத்த சொல்றாங்க. माया रावण மாயா ராவணன் झूठ बताती है। பொய் சொல்லுது. सच से तुम्हारी जीत हो जाती है।
உண்மை மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. और झूठ से उनकी हार हो जाती है. பிறகு பொய் மூலமாக அவங்களோட தோல்வி என்றது ஆயிடுது. सच्चा बाप உண்மையான அப்பா सच खंड स्थापन करते हैं. உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்றாங்க. सत्य धाम बनाते हैं. உண்மையான தாமத்தை உருவாக்குறாங்க. और रावणों से பிறகு ராவணன் அத झूठ धाम बना देता है. பொய்யான தாமத்தாக உருவாக்கிடுறாங்க. कहाँ की बात है? எந்த இடத்தினோட விஷயமா இருக்கு? संगमयुग की சங்கமயுகத்தினோடதுன்னா स्थान पूछ रहे हैं. இடத்த கேட்டுட்டு இருக்கேன். समय नहीं. நேரம் இல்ல. राम आकर सत्य धाम बनाते हैं. ராமர் வந்து உண்மையான தாமத்தை உருவாக்குறாங்க. और रावण आकर பிறகு ராவணன் வந்து झूठ धाम बना देते हैं. பொய்யான தாமத்தை உருவாக்கிடுறான். कहाँ की बात है? எந்த இடத்தினோட விஷயமா இருக்கு? धाम एक ऊंचे ऊंचे सच्चा धाम. சுகதாமம் ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த உண்மையான தாமம். ऐसे नहीं कहेंगे. அப்படி சொல்ல முடியாது. वो भी डिग्रेड होता रहता है. அது கூடயும் டிகிரேட் ஆயிட்டே போகுது. और सत्य धाम कभी பிறகு உண்மையான தாமம் என்றது எப்பவுமே डिग्रेड नहीं होता டிகிரேட் ஆகுறது இல்ல. जब तक रावण नहीं आता. எப்ப வரைக்கும் ராவணன் வர்றது இல்லையோ அப்ப வரைக்கும். कहाँ बनता है सत्य धाम? எங்க உருவாகுது உண்மையான தாமம்? है माउंट आबू में. மவுண்ட் ஆபுல वो सत्य धाम का वासी है. எங்க உருவாகுது? மவுண்ட் ஆபுல. அவங்க உண்மையான தாமத்துல வசிக்க கூடியவர். और रावण பிறகு ராவணன் कहाँ का वासी है? எங்க வசிக்க கூடியவன்? झूठ धाम का वासी है. பொய்யான தாமத்துல வசிக்க கூடியவன். झूठ की दुनिया में झूठे झूठ में रही, झूठ सत्य की रखती नहीं. பொய்யான உலகத்துல வெறும் பொய் தான். உண்மை என்றது பேரில் அடியாளமும் இருக்கிறது இல்ல, கொஞ்சமும் இருக்கிறது இல்ல. और सत्य बाप அப்போ அந்த சத்தியமான அப்பா तुमको जो सत्य बताते हैं உங்களுக்கு என்ன உண்மையான விஷயத்த சொல்றாரு? वो सत्य அந்த உண்மை सर के ऊपर चढ़ करके बोलता है. தலைமையில ஏறி சொல்லுது. सत्य कभी नष्ट नहीं होता. உண்மை என்றது எப்பவுமே நஷ்டம் ஆகிறது இல்ல. जैसे सूर्य बादलों में छिप सकता है. எப்படி சூரியன் இந்த மோடங்களுக்குள்ள அது மறைஞ்சு போயிடலாம். लेकिन सूर्य ஆனா சூரியன் नष्ट नहीं होता. நஷ்டம் ஆக முடியாது, நஷ்டம் ஆகாது. रावण से तुमने बहुत हार खाई है. ராவண்ல இருந்து நீங்க ரொம்ப தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. क्यों हार खाई है? ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க? कितना समय हार खाई है? 2500 साल हार खाई है. 2500 வருஷம் வரைக்கும் தோல்வியை அடைஞ்சிருக்கீங்க. ये भी खेल बना हुआ है. இது கூடயும் விளையாட்டு உருவாகி இருக்குது. क्या? என்ன? हार और जीत का खेल बना हुआ है. தோல்வி பிறகு வெற்றியினோட விளையாட்டு உருவாகி இருக்குது. अभी तुम जानते हो இப்போ உங்களுக்கு தெரியும் कि हमारा राज्य स्थापन होने वाला है. நம்மளோட ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது.
सच्चे खंड स्थापन होने वाला है। உண்மையான கண்டம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. सच्चे खंड உண்மையான கண்டம் और झूठ खंड। பிறகு பொய்யான கண்டம். सच्चे खंड में ही सत्य धाम बनता है। உண்மையான கண்டத்துல தான் உண்மையான தாமம் இருக்கும். जो सच्चे खंड है இப்போ உண்மையான கண்டம் என்ன இருக்கு? वो अविनाशी है। அது அவிநாசியா இருக்கு. और झूठ खंड பிறகு பொய்யான கண்டம் विनाशी है। விநாசியா இருக்கு. कैसे? எப்படி? और जो भी धर्म खंड है வேற ஏதெல்லாம் தர்ம கண்டங்கள் இருக்கு वो सब विनाश हो जाते हैं। அதெல்லாமே விநாசம் ஆயிடுது. समंदर में समाये जाते हैं। கடலுக்குள்ள அடங்கிடுது. और भारत खंड பிறகு பாரத கண்டம் अविनाशी खंड है। அவிநாசிய கண்டமா இருக்கு. क्योंकि सत्य बाप भारत में आते हैं। ஏன்னா உண்மையான அப்பா பாரத்ல வராங்க. जब तुम्हारा राज्य स्थापन होगा எப்போ உங்களோட ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுமோ फिर ये झूठ आदि कुछ भी रहेगा नहीं। பிறகு இந்த பொய் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ये झूठे झूठे இந்த பொய்யான खंड கண்டங்கள் और इनको स्थापन करने वाले பிறகு இத ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க ये तो सब बाद में आए हैं। இவங்க எல்லாம் பிறகு வந்திருக்காங்க. पीछे पीछे आए हैं। பின்னாடி வந்திருக்காங்க. ये सृष्टि का चक्र बुद्धि में रखना कितनी सहज बात है। இந்த சிருஷ்டினோட சக்கரத்தை புத்தில வச்சுக்கிறது எவ்வளவு சகஜமான விஷயமா இருக்குது. सिर्फ इसी बात में खुश नहीं होना चाहिए வெறும் இந்த விஷயத்துல தான் குஷி ஆக கூடாது. இதுல மட்டும் குஷி ஆக கூடாது. कि हम बहुत अच्छा ज्ञान देते हैं। நாங்க ரொம்ப நல்லபடியாக ஞானத்தை சொல்றோம். हमारे जैसा ज्ञानी कोई नहीं है। நம்ம போல ஞானி யாருமே இல்ல. साथ साथ இது கூடயே योग में भी परफेक्ट बनना है। யோகத்திலயும் பர்ஃபெக்ட் ஆகணும். योग भी चाहिए யோகமும் தேவை இருக்கு. और मैनर्स भी चाहिए। பிறகு நடத்த கூடயும் நல்லதாக இருக்கணும். बहुत मीठा बनना है। ரொம்ப இனிமே ஆகணும். मीठा இனிமையாக और खारा। பிறகு உப்பாக. सागर मीठा भी होता है। இப்போ கடல் இனிமையா கூட இருக்கும், ஸ்வீட்டாக கூட இருக்கும். सागर खारा भी होता है। பிறகு கடல் உப்பு தண்ணியாக கூட இருக்கும். तो क्या शिव बाबा के लिए बोला है அப்ப என்ன சிவபாபாக்காக சொல்லிருக்காங்களா? कि शिव बाबा मीठा होता है, शिव बाबा खारा होता है? சிவபாபா இனிமையாக இருக்காங்க, சிவபாபா உப்பாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? है? नहीं। இல்ல, शिव बाबा तो सदा काल சிவபாபா சதா காலம் सदा शिव है। அவங்க சதா சிவன் ஆயிருக்காங்க. वो तो मीठा ही मीठा है। அவங்க இனிமையா தான் இருக்காங்க. कोई के लिए कड़ुआ होने की बात ही नहीं। யாருக்காக கூடயும் அவங்க கசப்பாகிற விஷயமே இல்ல. हाँ, वो जिसमें प्रवेश करता है ஆமா, அவங்க யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ मुकर्रर रूप से प्रवेश करता है। முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்யறாங்க. वो काले ते काला भी बनता है, खारे ते खारा भी बनता है। அவங்க எல்லாத்த விட கருப்பு கூடயும் ஆகுறாங்க, எல்லாத்த விட உப்பு தண்ணி உப்பு ஆக கூடயும் ஆகுறாங்க. और गोरे ते பிறகு
எல்லாத்தை விட கருப்பு கூடையே ஆகுறாங்க, பிறகு எல்லாத்தை விடையும் வெள்ளையாக கூடையும் गोरा भी बनता है, வெள்ளையாக கூடையும் ஆகுறாங்க. मीठे से मीठा बनता है। எல்லாத்தை விட இனிமையானவங்களாக ஆகுறாங்க. मीठों के लिए मीठा, யாரு இனிமையாக இருக்காங்களோ அவங்களுக்காக இனிமையானவங்க. और खारों के लिए பிறகு யாரு கசப்பானவங்க இருக்காங்களோ அவங்களுக்காக खारा बनता है। கசப்பானவங்களாக ஆகுவாங்க. दुनिया में भी देखा जाता है, உலகத்துல கூடயும் பார்க்கப்படுகிறது. कोई व्यक्ति को कोई ग्रुप बहुत पसंद करते हैं, இப்போ சில மனிதர்களை சில பேர் ரொம்ப விருப்பப்படுறாங்க. और कोई इसको बिल्कुल பிறகு சில பேர் எப்படின்னா அவங்கள கொஞ்சம் கூடயும் ना पसंद करते हैं। இஷ்டமே படுறது இல்ல. क्यों? ஏன் ऐसे क्यों होता है? व्यक्ति तो एक ही है, ஏன் இப்படி ஆகுது? ஒரே மனிதன் தான். कोई उसको मीठे रूप में देखते हैं, कोई उसको खारे रूप में देखते हैं। சிலர் அவங்கள இனிமையான ரூபத்துல பாக்குறாங்க, சிலர் அவங்கள கசப்பான ரூபத்துல பாக்குறாங்க. ऐसे क्यों होता है? இப்படி ஏன் ஆகுது? पूजनों का கடந்த ஜென்மத்தினோட ऐसा हिसाब किताब है, அப்படிப்பட்ட கணக்கு வழக்கு இருக்கு. ये खेल बना हुआ है। இந்த விளையாட்டு உருவாகி இருக்குது. फिर भी ஆனாலும் तुम बच्चों को कोई को दुख नहीं देना चाहिए। குழந்தைகளான உங்களுக்கு யாருக்குமே துக்கத்தை கொடுக்க கூடாது. क्या? என்ன? ज्ञान के अहंकार में आकर के कभी कभी ஞானத்தினோட அகங்காரத்துல வந்து சில நேரத்துல बहुत तीखा तीखा बाण मारते हैं। ரொம்ப ஷார்ப்பான அம்புகளை விடுறீங்க. दूसरे को दुख अनुभव होता है, घायल हो जाता है, மத்தவங்களுக்கு துக்க அனுபவம் ஆகுது, காயம் ஏற்படுது. ये भी पाप बन जाता है। இதுவும் பாவம் ஆயிடுது. तो इस बात में खुश नहीं होना चाहिए कि हम बहुत अच्छा ज्ञान सुनाते हैं। அப்போ இந்த விஷயத்துல குஷியாக கூடாது, நம்ம ரொம்ப நல்ல ஞானத்தை சொல்றோம்னு. पुरुषार्थ करना है कि हमें मीठे से मीठा बनना है। புருஷார்த்தம் செய்யணும், நம்ம எல்லாத்தை விட இனிமையாக ஆகணும்னு. ये बना बनाया हुआ ड्रामा है। இது உருவாக்கப்பட்டிருக்கிற டிராமா இருக்கு. ऐसे नहीं कि ड्रामा में होगा तो हमको मिलेगा। அப்படி இல்ல, டிராமால இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும். ड्रामा में होगा तो हमको मिठास मिलेगा। டிராமால இருந்ததுன்னா நமக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ड्रामा में होगा तो हमारी योग की पावर बढ़ेगी। டிராமால இருந்ததுன்னா நம்மளோட யோகத்தினோட பவர் அதிகமாகும். नहीं, அப்படி இல்ல, पुरुषार्थ करना है, புருஷார்த்தம் செய்யணும், मेहनत करनी है, உழைக்கணும். देवताओं में सल दैवी गुण धारण करने हैं। தேவதைகள் போல தெய்வீகமான குணங்களை தாரண செய்யணும். बहुत मीठा बनना है। ரொம்ப இனிமையாக ஆகணும். अपन को देखना चाहिए। தன்னை பார்க்கவும் செய்யணும். हम उल्टी चलन चल करके बाप की इज्जत तो नहीं गवाते हैं। நாங்க தலைகீழான நடத்தைய நடந்து அப்பாவோட மானத்தை ஒண்ணு வாங்கலையா, எடுக்கலையா? गाते भी हैं, सदगुरु निंदक ठौर न पावे। பாடவும் செய்யறாங்க. யாரு சத்குருவினோட நிந்தனை செய்யறாங்களோ அவங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்காதுன்னு. मगर ये तो बाप भी है और टीचर भी है। ஆனா இவங்க அப்பாவும் ஆயிருக்காங்க, டீச்சரும் ஆயிருக்காங்க. कौन? யாரு? इसको फॉलो नहीं करना है। बाप भी है,
टीचर भी है ஆனா இவங்கள ஃபாலோ செய்யக்கூடாது. இவங்க அப்பாவும் ஆயிருக்காங்க, டீச்சரும் ஆயிருக்காங்க, और பிறகு सदगुरु भी है. சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. आत्मा को अभी स्मृति आई है. ஆத்மாக்கு இப்போ நினைவு வந்திருக்கு. बाबा ही ज्ञान का सागर है, பாபா தான் ஞான கடல் ஆயிருக்காங்க, सुख का सागर है. சுக கடல் ஆயிருக்காங்க. जरूर ज्ञान दे करके गया है. கண்டிப்பாக ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. तब तो गायन होता है ना. அப்பதானே மகிமை ஆகுது. इनकी आत्मा में कोई ज्ञान था क्या? இவங்களோட ஆத்மால ஞானம் இருந்ததா என்ன? इनकी आत्मा में, யாரோட ஆத்மால? राम और कृष्ण की आत्मा में कोई पहले ज्ञान ராமர் பிறகு கிருஷ்ணனோட ஆத்மாக்குள்ள ஃபர்ஸ்ட் ஞானம் था नहीं. இருக்கல. अगर पहले भी होता ஒருவேளை முன்னாடி கூட இருந்திருந்தா तो पहले भी ये काम करके दिखाते. அப்போ ஃபர்ஸ்ட் கூடயும் இந்த வேலைய பண்ணி காமிச்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. आत्मा क्या है ஆத்மா என்ன இருக்குது ये भी किसी को पता नहीं. இத பற்றி கூட யாருக்குமே தெரியாது. इस ड्रामा को कोई भी नहीं जानते. இந்த டிராமா பத்தி யாருக்குமே தெரியாது. और जानना तो मनुष्यों को ही है. பிறகு தெரிஞ்சுக்கிறது மனிதர்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். जानवर बुद्धि तो जानेंगे नहीं. இப்ப யாரு விலங்கு புத்தி இருப்பாங்க இல்லையா, அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. क्या என்ன इतने हैं मनुष्य? எத்தனை பேர் இருக்காங்க மனிதர்கள்? 550 करोड़ जानेंगे. 550 கோடி ஆத்மாக்கள் தெரிஞ்சுக்குவாங்களா? वो जल्दी जान लेते हैं. அவங்க சீக்கிரமாக தெரிஞ்சுக்குவாங்களா? 4.5 लाख है मनुष्य 4 லட்சம் ஆத்மாக்கள் இருக்காங்க மனிதர்கள். जो मनु की डायरेक्ट யாரு மனுவினோட டைரக்ட் औलाद बनते हैं. குழந்தைகள் ஆகுறாங்க. बाकी तो मन का उपयोग ही नहीं करते. மற்றபடி மத்தவங்க மனதை யூஸே செய்யறதில்ல, मनन चिंतन मंथन ही नहीं करते. விசாரசாகர மந்தனத்தையே செய்யறது இல்ல. बाप ने समझाया है அப்பா புரிய வச்சிருக்காங்க कि कैसे पहले अभिविचारी फिर विविचारी भक्ति चालू होती है. எப்போ ஃபர்ஸ்ட் எப்படி அபிபிச்சாரி பிறகு வெபிச்சாரி பக்தி ஆரம்பம் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு. तुम भी पहले अभिविचारी भक्त थे. நீங்க கூடயும் முன்னாடி அபிபிச்சாரி பக்தர்களாக இருந்தீங்க. जो जितनी जास्ती अव्यभिचारी भक्ति करते हैं யாரு எந்த அளவுக்கு அதிகம் அபிபிச்சாரி பக்திய செய்றாங்களோ उतना ही ज्ञान भी அந்த அளவுக்கு ஞானம் கூடயும் अव्यभिचारी धारण करते हैं. அபிபிச்சாரிய தாரணை செய்றாங்க. अव्यभिचारी ज्ञान माना அபிபிச்சாரி ஞானம்னா एक से सुनना, ஒருத்தரிடம் இருந்து கேக்குறது. और व्यभिचारी ज्ञान माना பிறகு வெபிச்சாரி ஞானம்னா अनेकों से सुनना. நிறைய பேரிடம் இருந்து கேக்குறது. अभी समझ सकते हैं இப்போ புரிஞ்சுக்கலாம் कि हमने कौन सी भक्ति ज्यादा की है. நம்ம எந்த பக்தி அதிக செஞ்சிருக்கோன்னு. अव्यभिचारी भक्त हम ज्यादा रहे அபிபிச்சாரி பக்தர்களாக நம்ம அதிக இருந்திருக்கோமா, या व्यभिचारी भक्ति हमने ज्यादा की है. இல்லன்னா வெபிச்சாரி பக்தி நம்ம அதிக செஞ்சிருக்கோமா? कंट्रास्ट है. அதோட கான்ட்ராஸ்டா இருக்குது, அந்த வித்தியாசம் என்றது இருக்கு. अभी तो लोग 5 भूतों की भी पूजा करते रहते हैं. இப்ப ஜனங்க இந்த 5 பூதங்களினோட பூஜை கூடயும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. जो बिल्कुल ही जड़ा है. எது முழுமையாக ஜடமாக இருக்கு. जानवरों की पूजा करना இப்ப விலங்குகளுக்கு பூஜை செய்யறது और भूतों की पूजा करना
பிறகு பூதங்களுக்கு பூஜை செய்யுது. पंच महाभूत 5 மகாபூதங்கள், पृथ्वी जल वायु अग्नि आकाश, நிலம், நீரு, காற்று, நெருப்பு, ஆகாயம். ये जड़ तत्व है இது ஜட தத்துவமா या चैतन्य है? இல்லனா சைத்தன்யமா? इनके मुकाबले जो जानवर हैं இதுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த விலங்குகள் என்ன இருக்குது? वो चैतन्य है या जड़ है? அது சைத்தன்யமா இல்லனா ஜடமா இருக்கா? चैतन्य। சைத்தன்யமா இருக்கு. सीढ़ी में ஏனி படியில द्वापर के आदि में वो कलयुग के आदि में இந்த கலியுகத்தினோட ஆரம்பத்துல जानवर पूजा दिखाई गई விலங்குகளோட பூஜைய காமிச்சிருக்காங்க. और कलयुग के अंत में பிறகு கலியுகத்தினோட கடைசியில वृक्ष आदि जड़त्व की पूजा दिखाई गई है। மரம் இதெல்லாம் இந்த ஜடத்மயம் இருக்கு இல்லையா, அதோட பூஜைய காமிச்சிருக்காங்க. तो जब जड़ बुद्धि हो जाते हैं எப்போ ஜட புத்தி ஆயிடுறாங்களோ तो जड़त्व की भी पूजा करते हैं। அப்போ ஜட என்ன இருக்குதோ அத கூடயும் பூஜைய செய்யறாங்க. रुद्र यज्ञ रचते हैं ருத்ர யக்னத்தை உருவாக்குறாங்க. तो आत्मा की पूजा करते हैं। அப்போ ஆத்மாக்கு பூஜைய செய்யறாங்க. शालिग्राम बनाते हैं சாலிகிராம உருவாக்குறாங்க. तो जब शालिग्राम बनाते हैं எப்போ சாலிகிராம உருவாக்குறாங்களோ आत्मा की पूजा करते हैं ஆத்மாக்கு பூஜை எப்போ செய்யறாங்க? और दैवी शरीरों की भी पूजा करते हैं। பிறகு தெய்வீகமான சரீரத்துக்கு கூடயும் பூஜைய செய்யறாங்க. तो दोनों में अच्छी पूजा कौन? இப்போ ரெண்டுல கூடயும் நல்ல பூஜை எதோடதா இருக்குது? जरूर आत्मा की पूजा अच्छी है, கண்டிப்பாக ஆத்மாவோட பூஜை நல்லதுன்னு சொல்றாங்க. लेकिन आत्मा के स्वरूप को नहीं जानते। ஆனா ஆத்மாவோட சொரூபத்தை பற்றி தெரியாது. तो बड़ा रूप शालिग्राम बनाई दिया है, அப்ப பெரிய ரூபம் சாலிகிராமத்தை ரெடி பண்ணிட்டாங்க. लेकिन इतना बड़ा रूप होता है क्या? ஆனா இந்த அளவுக்கு பெரிய ரூபமாக இருக்குமா? नहीं। இல்ல. शालिग्राम बनाते हैं சாலிகிராம உருவாக்குறாங்க. लाख लाख की तादाद में। லட்சக்கணக்குல रुद्र यज्ञ எண்ணிக்கையில रचते हैं, शालिग्राम बनाते हैं, उनकी पूजा करते हैं। ருத்ர யக்னத்தை உருவாக்குறாங்க, சாலிகிராம உருவாக்குறாங்க, அதோட பூஜைய செய்யறாங்க. सवेरे को बनाते हैं, शाम को बिगाड़ देते हैं। காலையில ரெடி பண்றாங்க, சாயந்தரம் அத அழிச்சிடுறாங்க. शिवलिंग भी சிவலிங்க கூடயும் सुबह को रचेंगे காலையில அத ரெடி பண்ணுவாங்க, और शाम को பிறகு சாயந்தரம் बिगाड़ देते हैं। அத எடுத்துடுறாங்க, கெடுத்துடுறாங்க. बात कहाँ की है? எந்த டைமினோட விஷயமா இருக்குது? हैं? कैसे? சங்கம் யுகத்துதுன்னு யாரோ சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க எப்படி? 21 अप्रैल 1967 की वाणी का 4था पेज। ये शरीर तो 5 तत्वों का बना हुआ है। இந்த சரீரம் 5 தத்துவங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா இருக்குது. इसलिए एक शिव बाबा की पूजा ही व्यभिचारी पूजा है। அதனாலதான் ஒரு சிவபாபாவினோட பூஜை தான் வெபிச்சாரம் இல்லாத பூஜா இருக்கு. अब उसे एक से ही सुनना है। இப்போ அந்த ஒருத்தரிடமிருந்து தான் கேட்கணும். उसे क्यों कह दिया? அவங்கன்னு சொல்லி ஏன் சொன்னாங்க? ये ब्रह्मा के तन में बैठा हुआ बोल रहा है सन 67 में। 67ல யாரு பிரம்மாவினோட சரீரத்துல உட்கார்ந்து இருக்காரோ அவரு சொல்லிட்டு இருக்காங்க. तो इसे एक से ही सुनना है, ऐसे क्यों नहीं कहा? அப்போ இந்த ஒருத்தரிடம் இருந்து தான் கேட்கணும், இப்படியே சொல்லல. जरूर है।
கண்டிப்பாக भविष्य में वो पाठ प्रत्यक्ष होने वाला है, வருங்காலத்துல அந்த பாட்டு பிரத்யட்சமாக கூடியதா இருக்கு. उसकी तरफ इशारा दिया, அத பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க. इसलिए कहा जाता है அதனாலதான் சொல்லப்படுகிறது, हियर नो इविल, கெட்டது கேட்காதீங்க, टाक नो इविल, கெட்டது பேசாதீங்க, भक्ति मार्ग वालों की कोई बात मत सुनो. பக்தி மார்க்கத்தினர்களோடது எந்த பேச்ச கூடயும் கேட்காதீங்க. क्या बात हुई? இதென்ன இருக்குது? ब्रह्मा के तन से बोल रहे हैं, பிரம்மாவினோட சரீரத்துல சொல்லிட்டு இருக்காங்க. इस एक से न सुने இந்த ஒருத்தரிடமிருந்து கேட்க கூடாதா? है? सन 67 में 67ல इस ब्रह्मा के तन से न सुने, இந்த பிரம்மாவினோட சரீரம் மூலமாக அப்படின்னு இவங்களிடமிருந்து கேட்க கூடாதா? है? अरे सुनने से फायदा क्या होगा जब समझ में नहीं आता पूरा. அரே கேக்குறதுனால லாபம் என்ன? புரிஞ்சு இப்போ கம்ப்ளீட்டாக புரியவே இல்ல என்ன? सुनते रहे, கேட்டுட்டு இருந்தீங்க, दूसरों को सुनाते रहे. மத்தவங்களுக்கு சொல்லிட்டு गीता இருந்தீங்க. का भगवान கீதையினோட பகவான் कृष्ण नहीं है, கிருஷ்ணர் இல்ல, गीता का भगवान शिव है. கீதாவோட பகவான் சிவன் ஆயிருக்காங்க. तो बात को समझ लिया. அப்போ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? गीता का भगवान है, கீதாவோட பகவான் ஆயிருக்காங்கன்னா, गीता ज्ञान दाता है, கீதா ஞான தாத்தா ஆயிருக்காங்கன்னா, तो साकार में होगा அப்ப சாக்காரத்துல இருப்பாங்களா? या निराकार ज्योति बिंदु होगा, இல்லன்னா நிராகார் ஜோதி பிந்துவாக இருப்பாங்களாம், शिवलिंग होगा. சிவலிங்காக இருப்பாங்களாம். उन्होंने तो चित्र बनवाई दिया, அவங்க சித்திரத்தை உருவாக்கிட்டாங்க, कंट्रास्ट रख दिया. வித்தியாசத்தை வச்சுட்டாங்க. एक तरफ शिव ज्योति बिंदु, ஒரு இடத்துல சிவ ஜோதி பிந்து, शिवलिंग का चित्र, ये गीता ज्ञान दाता है. சிவலிங்கத்தினோட சித்திரம் இவங்க கீதா ஞான தாத்தா இருக்காங்க. और दूसरी तरफ பிறகு இன்னொரு பக்கம் कृष्ण का चित्र. கிருஷ்ணனோட சித்திரம். फिर कंट्रास्ट करो, பிறகு வித்தியாசத்தை பாருங்க. कैसे कंट्रास्ट होगा? எப்படி வித்தியாசம் என்றது ஆகும்? शिव ज्योति बिंदु சிவ ஜோதி பிந்து वो कैसे बोलेगा? அவங்க எப்படி பேசுவாங்க? ज्ञान दाता बनेगा तो कोई साकार चोले से बनेगा, இப்போ ஞான கொடுக்கற வள்ளல் ஆகுறாங்கன்னா இப்போ சாக்கார சரீரம் மூலமாக ஆகுவாங்களா? या बिना चोला धारण किए बनेगा? இல்லன்னா சரீரத்தை தாரண செய்யாமலே ஆகுவாங்களா? तो सुनाने वाला सुनाता रहा அப்போ சொல்லக்கூடியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, और सुनने वाले பிறகு கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்க सुनते रहे. கேட்டுட்டு तो இருந்தாங்க. ये सुनना सुनाना அப்போ இது கேக்குறது சொல்லுறது भक्ति मार्ग का फाउंडेशन हुआ பக்தி மார்க்கத்தினோட ஃபவுண்டேஷன் ஆச்சா? या ज्ञान मार्ग का फाउंडेशन हुआ? இல்லன்னா ஞான மார்க்கத்தினோட ஃபவுண்டேஷன் ஆச்சா? ये तो भक्ति मार्ग का फाउंडेशन हो गया. இது பக்தி மார்க்கத்தினோட ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சு. इसलिए அதனால रावण के सर के ऊपर गधे का शीश दिखाते हैं. ராவணனோட தலை மேல கழுதையினோட தலைய காமிக்கிறாங்க. क्या? என்ன? जो रावण के 5 सिर हैं, ராவணனோட 5 தலைகள் என்ன இருக்கு? उनसे भी ज्यादा पावरफुल कौन हो गया? அதை விட அதிக பவர்ஃபுல் யார் ஆயிட்டாங்க? भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்துல वो ज्यादा पावरफुल हो गया. அவங்க அதிக பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. बड़े से बड़ा देहधारी धर्म गुरु कौन हुआ? பெரியதிலும் பெரிய தேகதாரி தர்ம குரு யாரானாங்க? इब्राहिम बुद्ध क्राइस्ट गुरु नानक. இப்ராஹிம் புத்த கிரைஸ்ட் குரு நானக்கா? ये भी देहधारी मनुष्य गुरु हैं. இவங்க கூடயும் தேகதாரி மனித குரு ஆயிருக்காங்க. ये भी दुनिया को गड्ढे में ले जाते हैं. இவங்க கூடயும் உலகத்தை பள்ளத்துக்கு கொண்டு போகிறாங்க. और फिर ब्राह्मणों की दुनिया में பிறகு பிராமணர்களோட உலகத்துல
जो भी बेसिक नॉलेज में अभी तक बैठे हुए हैं, யாரெல்லாம் பேசிக் நாலேஜ்ல இப்போ வரைக்கும் உட்கார்ந்து இருக்காங்க, उन्होंने किससे पढ़ाई पढ़ी? அவங்க யாருக்கிட்ட படிப்பை படிச்சிருக்காங்க, யாரிடமிருந்து படிப்பை படிச்சிருக்காங்க? या तो ब्रह्मा से पढ़ी, ஒன்னு பிரம்மா இடமிருந்து படிச்சிருக்காங்க, या तो ब्रह्मा से पढ़ाई पढ़ने वालों से पढ़ी, இல்லன்னா பிரம்மா யார்கிட்ட பிரம்மா இடமிருந்து யார் படிச்சிருக்காங்களோ அவங்களிடமிருந்து படிக்கிறாங்க. जो ब्रह्मा से पढ़ाई पढ़ने वाले हैं, யாரு பிரம்மா இடமிருந்து படிக்க கூடியவங்க இருக்காங்க, वो कामी, क्रोधी, लोभी, मोही, अहंकारी, அவங்க காமி, குரோதி, லோபி, மோஹி, அகங்காரி. इन आधार मूर्तों இந்த ஆதார் மூர்த்திகள் या बीज मूर्तों की लिस्ट में आ जाते हैं. இந்த பீஜ மூர்த்திகளினோட லிஸ்ட்ல வந்துடுறாங்க. यज्ञ के आदि में भी யக்னத்தினோட ஆரம்பத்திலையும் ये बीज रूप இந்த பீஜ ரூபம், और ये आधार मूर्त பிறகு இந்த ஆதார மூர்த்தி ब्रह्मा की गोद में पलते रहे. பிரம்மாவோட மடியில பலனை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. और बाप को भूल गए. பிறகு அப்பாவை மறந்துட்டாங்க. ब्रह्मा ने भी बाप को भुला दिया, பிரம்மா கூடயும் அப்பாவை மறக்க और வச்சுட்டாங்க. ब्रह्मा बच्चों ने भी बाप को भुला दिया. பிறகு பிரம்மா என்னோட குழந்தைகள் அவங்க கூடயும் அப்பாவை மறக்க வச்சுட்டாங்க. अभी प्रजापिता नाम से तिरकते हैं. இப்போ பிரஜாபிதா என்ற பேரு சொல்லுறதுனாலயே அவங்க அங்கிருந்து சைட் ஆயிடுறாங்க. प्रजापिता का नाम ही नहीं लेना चाहते. பிரஜாபிதாவினோட பேரை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அவங்களுக்கு. मुरलियों में से முரளியிலிருந்து वो वाक्य ही गायब कर देते हैं. அந்த வாக்கியங்களையே எடுத்துடுறாங்க, மறைச்சிடுறாங்க. इसलिए मुरली में कहा, அதனாலதான் முரளியில சொல்லிருக்காங்க, नाम निशान गायब कर दिया, பேரு அடையாளம் கூடயும் மறைச்சிட்டாங்க. लाश भी गुम कर दी. அந்த பிணத்தை கூடயும் மறைச்சிட்டாங்க. तो वो बाप के बच्चे बनेंगे क्या? அப்ப அவங்க அப்பாவோட குழந்தை ஆகுவாங்களா? जिनकी रगों में बाप का खून दौड़ता होगा, बाप के संकल्प रूपी खून से भरे पूरे होंगे. யாரோட நரத்துல அப்பாவோட ரத்தம் ஓடிட்டு இருக்குது, யாருக்குள்ள இந்த விஷயங்கள் அடங்கியிருக்கு, वो बाप का नाम निशान गुम करेंगे क्या? அவங்க அப்பாவோட பேரு அடையாளத்தை மறைச்சிடுவாங்களா? इसलिए कहते हैं हियर नो इविल, அதனாலதான் சொல்றாங்க கெட்ட பேச்சுகளை கேட்காதீங்க, टाक नो इविल. கெட்ட பேச்சுகளை பேசாதீங்க. इन भक्ति मार्ग वालों की कोई बात मत सुनो. இந்த பக்தி மார்க்கத்தினர்களினோட எந்த பேச்சுகளை கூடயும் கேட்காதீங்க. इनको भक्ति मार्ग के शास्त्रों का कितना घमंड है. இவங்களுக்கு பக்தி மார்க்கத்தினோட சாஸ்திரங்கள் என்ன இருக்குதோ அதோட எந்த அளவுக்கு திமிர் இருக்கு. कितने बड़े बड़े टाइटल्स इनको मिलते रहते हैं. எவ்வளவு பெரிய பெரிய டைட்டில்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். अरे அரே, संस्कृत भाषा तो इन साधु सन्यासियों ने ही बैठ सुनाई है. சான்ஸ்கிரிட் பாஷா என்றது மொழி என்றது இந்த சாது சன்னியாசிகள் தான் உட்கார்ந்து சொல்லிருக்காங்க. इन्होंने ये भाषा निकाली है. அவங்க தான் இந்த மொழிய வெளிப்படுத்திருக்காங்க. कैसी भाषा है? எப்படிப்பட்ட மொழியா இருக்கு? नाम क्या दिया? என்ன பேரை கொடுத்திருக்காங்க? संस्कृत. சன்ஸ்கிருத். संस्कार की हुई बहुत मीठी भाषा बोलते हैं. எப்படின்னா அந்த சன்ஸ்காரம் இருக்கக்கூடியது ரொம்ப இனிமையான பேச்ச பேசுறாங்க. क्या என்ன इनके बोलने का ढंग है?
இவங்க என்ன பேசுறாங்களோ அந்த ஸ்டைலு बहुत मीठा होता है। ரொம்ப இனிமையாக இருக்கும், मिठास बहुत भरा हुआ हो, ரொம்ப ஸ்வீட்னஸ் நிறைஞ்சிருக்கு, बाहर से मीठी लगती हो வெளியிலிருந்து இனிமையாக தோணுது, और अंदर से काटने वाली बातें हो, பிறகு உள்ளுக்குள்ள கட் பண்ற விஷயங்கள் இருக்குது, ज्ञान कुछ भी नहीं हो, ஞானம் ஒண்ணுமே இல்லைன்னா सारा ही अज्ञान सुनाते हो। எல்லாமே வெறும் அஞ்ஞானத்தை தான் சொல்றாங்கன்னா तो उस भाषा को संस्कृत भाषा कहेंगे। அப்ப அந்த மொழிக்கு சன்ஸ்கிருத் பாஷான்னு சொல்வாங்களா? जिंदा है या मुर्दा है? உயிரோட இருக்காங்களா, அந்த இருக்குதா இல்லன்னா இறந்து போயிருக்குதா? वो हद की संस्कृत भाषा அந்த எல்லைக்கு உட்பட்ட சன்ஸ்கிருத் பாஷா दुनिया के किसी भी एक देश में बोली जाती है क्या? உலகத்துல எந்த தேசத்துல கூடயும் அந்த பேசப்படுகிறதா, बोली जाती है, சொல்லப்படுகிறதா? இல்ல. तो उसे मरी हुई भाषा कहेंगे அப்போ அத இறந்து போயிருக்கிற மொழின்னு சொல்லப்படுகிறதா, या जिंदा कहेंगे? இல்லன்னா உயிரோட இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? मरी हुई भाषा कहेंगे। இறந்து போயிருக்கிற மொழின்னு சொல்லப்படுகிறது। ऐसे ही அதே மாதிரிதான் उन तथाकथित ब्राह्मणों की जो भाषा है அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்களோட மொழி बहुत मीठी मीठी बोलते हैं, ரொம்ப இனிமையாக பேசுறாங்க, अंदर से विष भरा हुआ है, உள்ளுக்குள்ள விஷம் நிறைஞ்சிருக்கு, अज्ञान ही अज्ञान भरा हुआ है। வெறும் அஞ்ஞானம் தான் நிறைஞ்சிருக்குது। और मुर्दों की भाषा क्या है? அத அந்த பிணத்தினோட மொழின்னு சொல்லப்படுகிறதா, या जीवंत भाषा क्या है? இல்லன்னா அது இருக்கக்கூடியதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மொழிய मुर्दे होने वाले हैं பிணமாக கூடியதா இருக்கு। क्या? என்ன? जो दुनिया எந்த में உலகம், विनाश सामने खड़ा हुआ है, எந்த உலகத்தினோட விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு, उसमें सब அதுல எல்லாமே स्वाहा हो जाएंगे। எல்லாமே ஸ்வாஹா ஆயிடுவாங்க, ஸ்வாஹா ஆயிடும்। हमारी लैंग्वेज तो हिंदी है, நம்மளோட மொழி ஹிந்தியா இருக்கு, सत्युग में भी जो लैंग्वेज होगी சத்யுகத்துல கூட எந்த மொழி இருக்குமோ वो हिंदी से मिलती जुलती होगी। அது ஹிந்தி கூட எப்படி என்ன மேட்ச் ஆகக்கூடிய லாங்குவேஜ் ஆக இருக்கும், இணைக்கிற லாங்குவேஜ் இருக்கும்। आप भी कौन सी भाषा में आकर सुनाते हैं? அப்பா கூடயும் எந்த மொழியில வந்து பேசுறாங்க? हिंदी में ही आकर के सुनाते हैं। ஹிந்தில தான் வந்து சொல்றாங்க। तो उस हिंदी भाषा का जास्ती मान होना चाहिए। அப்போ அந்த ஹிந்தி மொழி என்ன இருக்குதோ அதுக்கு ரொம்ப மதிப்புன்றது இருக்கணும்। भारत में பாரத்ல हिंदी भाषा का मान है, ஹிந்தி பாஷா என்ன இருக்குதோ மொழி அதுக்கு மகத்துவம் இருக்குதா, ரெஸ்பெக்ட் இருக்கா? है? है? दक्षिण भारत में नहीं, पूर्वी भारत में है? है? தென்னிந்தியால இல்லையா? கிழக்கு பக்கம் இருக்குதா? पूर्वी भारत में ही नहीं है। கிழக்கு பக்கமே இல்ல। जहाँ से எங்கிருந்து सूर्य प्रकट होता है சூரியன் உதயம் ஆகுதோ उस पूरब में ही அந்த கிழக்கு பக்கம் हिंदी भाषा का ஹிந்தி மொழிய उतना महत्व नहीं है। அந்த அளவுக்கு ஹிந்தி லாங்குவேஜ்க்கு மகத்துவம் கொடுக்கறது இல்ல। तो दक्षिण भारत की तो बात ही छोड़ दो, அப்போ தென்னிந்தியா என்னோட பேச்சை விட்டுடுங்க। उसमें भी அதுலயும் सबसे कट्टर स्टेट कौन सा है? எல்லாத்தை விட அந்த கொடுமையான அப்படின்னா ரொம்ப ஹார்டான தேசம் ஏதா இருக்குது? ஸ்டேட் तमिलनाडु। தமிழ்நாடு।
तुम हमसे नहीं मिलते तो हम तुमसे भी नहीं मिलते. நீ என்னோட இணைக்கலன்னா மிக்ஸ் ஆகலன்னா நான் உன்ன கூட மிக்ஸ் ஆக மாட்டேன். कितना नुकसान होता है. எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படுது. भगवान की भाषा பகவானோட மொழி सारी दुनिया में फैलनी चाहिए. முழு உலகத்துல பரவணும். वो फिर समझते हैं कि देवी देवताओं की भाषा संस्कृत थी. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தேவி தேவதைகளினோட மொழி சான்ஸ்கிருத் இருந்தது. देवताएं बहुत मीठा बोलते थे. தேவதைகள் ரொம்ப இனிமையாக பேசிட்டு இருந்தாங்க. अब वहाँ स्वर्ग में तो ऐसी भाषा होती नहीं है. இப்போ அங்க ஸ்வர்கத்துல இப்படிப்பட்ட மொழி இருக்கவே இருக்காது. यथा राजा रानी எப்படி ராஜா ராணியும் तथा लैंग्वेज होती है. அதே மாதிரிதான் மொழி இருக்கும். क्या என்ன हमको कैसी भाषा बोलना सिखाया. நமக்கு எப்படிப்பட்ட மொழிய பேசுறது கத்து கொடுத்திருந்தாங்க. कम बोलो, மெதுவாக பேசுங்க, குறைவாக பேசுங்க, धीरे बोलो, மெதுவாக பேசுங்க, मीठा बोलो. இனிமையாக பேசுங்க. सत्युग की भाषा சத்யுகத்தினோட மொழி अपनी होगी தன்னோடதே இருக்கும் அது. और त्रेता की भाषा பிறகு திரேதாவோட மொழி अपने प्रकार की होगी. அதே தனியாக இருக்கும். भाषा में भी अंतर पड़ जाएगा. மொழியில கூடயும் வித்தியாசம் ஆயிடும். आगे चल करके ये भी पता पड़ सकता है வருங்காலத்துல இந்த விஷயம் கூடயும் தெரிய வரும். कि त्रेता में कौन सी भाषा होगी. திரேதால எந்த மொழி இருக்கும். मुख्य बात देवभान की है. முக்கிய விஷயம் தேக அபிமானத்தினோடதா இருக்கு. देवभान टूटेगा தேக அபிமானம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா तब ही शीतल बनेंगे. அப்போதான் குளிர்ச்சியாக ஆகுவீங்க, கூல் ஆகுவீங்க. देवभान जब तक नहीं टूटा है எப்ப வரைக்கும் தேக அபிமானம் உடையிலையோ तो कर्मेंद्रियों में भी शीतलता का अनुभव கர்மேந்திரியங்கள்ல கூடயும் அந்த குளிர்ச்சியினோட அனுபவம், அந்த கூலான தன்மை என்ன இருக்குதோ அதோட அனுபவம் नहीं कर सकेंगे. ஆக முடியாது. वाचा की इंद्रिय है, பேச்சினோட இந்திரியம் இருக்கு, उसमें भी तलखीलापन आता है. அதுல கூடயும் அந்த சூடான தன்மை வருது, கோவம் வருது. तो वाचा शीतल है அப்போ அந்த பேச்சு சீத்தலமானதா, குளிர்ச்சியானதா, या गर्म है. இல்லன்னா சூடானதா இருக்கா? गर्म भाषा कहेंगे. சூடான மொழியன்னு சொல்லப்படுகிறது. बाप की याद में रहेंगे அப்பாவோட நினைவுல இருந்தீங்கன்னா तो मुख से कभी उल्टा सुल्टा नहीं बोलेंगे. அப்போ வாயால எப்பவுமே தலைகீழான பேச்ச பேச மாட்டீங்க. आँख में கண்கள்ல कभी तुरसपन नहीं आवेगा. எப்பவுமே அந்த கோபமான விஷயங்கள் எல்லாமே வராது. நெக்லெக்ட் பண்றது, கோபம் பட்டிக்கிறது இதெல்லாம் ஏற்படாது. कभी कुदृष्टि नहीं जावेगी. எப்பவுமே கெட்ட திருஷ்டி போகாது. कुदृष्टि माना கெட்ட திருஷ்டின்னா आत्मा आत्मा भाई भाई नहीं समझा. ஆத்மா ஆத்மா பாய் பாய்ன்னு நினைச்சுக்கல. कुछ न कुछ देवभान आ जाता है. கொஞ்சம் நஞ்சம் தேகாபிமானம் வந்துடுது. आत्मिक दृष्टि बनी होगी ஆத்மிக திருஷ்டி ஏற்பட்டிருக்குதுன்னா तो देखते हुए भी जैसे कि नहीं देखेंगे. அப்போ பார்த்தாலும் பார்க்காம போல இருப்பீங்க. हमारा ज्ञान का तीसरा नेत्र खुला हुआ है. நம்மளோட ஞானத்தினோட மூணாவது கண்ணு ஓபன் ஆயிருக்கு.
बाप ने आकर के அப்பா வந்து हमको त्रिनेत्री बनाया है। நம்மள திரிநேத்ரி மூணாவது கண் இருக்கக்கூடியவங்களாக ஆக்கியிருக்காங்க. त्रिकालदर्शी बनाया है। திரிகால்தர்ஷி ஆக்கியிருக்காங்க. अभी இப்போ इस संगम युग में இந்த சங்கம் யுகத்துல तुमको तीनों कालों का ज्ञान है। உங்களுக்கு 3 காலங்களினோட ஞானம் இருக்கு. तीनों कालों का भी ज्ञान है 3 காலங்களோட ஞானமும் இருக்கு. और तीनों लोकों का भी ज्ञान है। பிறகு 3 லோகங்களோட ஞானமும் இருக்கு. सत्यधाम का भी ज्ञान है। உண்மையான தாமத்தினோட ஞானமும் இருக்கு. सुखधाम का भी ज्ञान है। சுகதாமத்தினோட ஞானமும் இருக்கு. பிறகு दुखधाम का भी ज्ञान है। துக்கதாமத்தினோட ஞானமும் இருக்கு. अभी प्रैक्टिकल में இப்போ பிராக்டிக்கல்ல तीनों धाम 3 தாமங்கள் तुम्हें इस सृष्टि पर अनुभव करेंगे। நீங்க இந்த சிருஷ்டில அனுபவம் செய்வீங்க. तुम प्रैक्टिकल अनुभव करेंगे நீங்க பிராக்டிக்கலி அனுபவம் செய்வீங்க. और दुनिया सिर्फ பிறகு உலகம் வெறும் सुनेगी। கேட்கும். प्रैक्टिकल अनुभव பிராக்டிக்கல் அனுபவம் नहीं कर सकेगी। செய்யாது. ओम शांति। ஓம் சாந்தி.